ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறம் கூறார். தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுபவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை நாங்கள் இப்போது வாசிக்க கேட்டோம். இறை வல்லமையின் வார்த்தைகளாக இன்று அவை எமக்கு அமைந்திருக்கின்றன. ஆண்டவருடைய இல்லத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார்? ஆண்டவருடைய அழகை சுவைக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியினாலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் எங்களை சிறப்பான விதத்திலே சிந்திக்க அழைக்கிறார். மாசற்ற வழியிலே நடப்பவர்கள், மாசற்றவர்களாக இருப்பவர்கள். இது அன்பானவர்களே சிறப்பான விதத்தில் இறைவார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கலாம். உளமாற உண்மை பேசுபவர்கள், தம் நாவினாலே புறம் சொல்லாதவர்கள். இந்த நா மிக முக்கியமானது. போற்றுவதும் இன்னாவாலே, தூற்றுவதும் இன்னாவாலே, ஆண்டவரை புகழ்வதும் இன்னாவாலே, ஆண்டவரை நாங்கள் தூற்றுவதும் இன்னாவாலே, அயலவர்களுக்கு அன்பு வார்த்தைகளை சொல்லுவதும் இந்த நாவாலே தான், அயலவர்களை பழித்துரைப்பதும் இந்த நாவாலே தான். இந்த நா மிக முக்கியமான வார்த்தைகளை நாங்கள் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். இறைவார்த்தையினுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கிற போது இறைவார்த்தை சொல்லும் தம் நாவினாலே புறம் சொல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள். பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற பாவத்திலே அளவுக்கு அதிகமான பாவங்கள் நாங்கள் எங்களுடைய நாவினாலே செய்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளினால் தான் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், இல்லாதவைகள் பொல்லாதவைகள் கதைக்கிறோம். இப்படி பலருடைய வாழ்க்கைகளை நாங்கள் சின்ன பின்னமாக்குகிறோம். இதற்கு தேவையான ஒரு விடயம் இருக்கிறது அன்பானவர்களே. எங்களை நாங்கள் புடமிட்டு பார்க்க வேண்டும். இறை வல்லமையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவார்த்தை சொல்லும் உளமாற உண்மை பேசுபவர்கள். பொய் பேசுகின்ற பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் அல்ல. உண்மை பேசுகின்ற பிள்ளைகள் தான் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் 15 நாங்கள் பார்க்கிறோம். தம்முடைய தோழர்களுக்கு தீங்கு இழையாத பிள்ளைகள். சில வேளைகளை நட்போடு பழகி கொள்ளுவார்கள், ஆனால் கர்வத்தோடும் அல்லது காய்மகாரத்தோடும் மற்ற தோழர்களோடு பழகி கொள்ளுவார்கள். இது கூடாத விஷயம் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா மனிதனுக்கும் அல்லது எல்லா மனுஷிக்கும் எது சரி எது பிள்ளை என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. ஆனாலும் பிழையான விடயங்களும் தீமையான விடயங்களும் எங்களுக்குள்ளே அது ஊன்றி எங்களை சரியான விதத்திலே வாழ முடியாமல் எங்களை செய்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். தன்னுடைய தோழருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதர்களாக இருந்தால் அவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல. உயிர் தோழர்கள் என்று சொல்லுவார்கள். உயிரோடு பழகி கொள்ளுவார்கள், உறவோடு இருப்பார்கள். உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுவார்கள். உனக்கு என்ன நடந்தாலும் நான் தோள் கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த தோழனுக்கே தீங்கிழைக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அது நல்ல பிள்ளைகள் அல்ல என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை சொல்லும். அடுத்தவரை பழித்துரைக்காத பிள்ளைகள், மற்றவர்களை போற்றுகின்ற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு நாங்கள் சிறப்பான விதத்தில் நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக, மற்றவர்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற போது அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டு உற்சாகம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்காமல் அவர்களை பழித்துரைத்துக் கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் பல தடவைகளில் வாழ்ந்து இருக்கிறோம். நெறி தவறி நடப்போராய் நாங்கள் இருக்கவே கூடாது என்பதை இறைவார்த்தை சொல்லும் அன்பானவர்களே. இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லும், தம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காத பிள்ளைகள். இன்றைக்கு வட்டி ஏராளமாக இருக்கிறது. வட்டிக்கு வட்டி வாங்குகிறார்கள். மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறது. அது திடீரென மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களை. இறைவார்த்தை சொல்லும் தம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடாத பிள்ளைகள், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாத பிள்ளைகள் என்றும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நான் பல்வேறு விஷயத்தை பார்த்திருக்கிறோம் என்பானவர்களே. ஒன்று, மாசற்ற வழியிலே நடக்கிற பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள், நேர்மையானவற்றை செய்கின்ற பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள்,
உண்மை பேசுகின்ற பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். தம்முடைய நாவினாலே புறம் கூறாமல் நல்லதை பேசுகின்ற பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். தம் தோழரோடு சேர்ந்து உயிராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். அடுத்தவரை பழித்துரைக்காத பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். நெறித்தவரை நடக்காத பிள்ளைகள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். தம்முடைய பணத்தை மற்றவர்களுக்கு தேவையில் இருப்பவருக்கு கொடுப்பவர்கள் இறைவனுக்குரிய பிள்ளைகள். பல்வேறு விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, இதற்கு மாறாக நாங்கள் பலரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுகின்ற பிள்ளைகள், தம்முடைய நாவினாலே புறம் சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், தம்முடைய தோழருக்கு தீங்கிழைக்கின்ற பிள்ளைகள், அடுத்த பிள்ளைகளை பழித்துரைக்கின்ற பிள்ளைகள், நெறித்தவரை நடக்கின்ற பிள்ளைகள், தம்முடைய பணங்களை எல்லாம் வட்டிக்கு கொடுக்கின்ற பிள்ளைகள், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறுகின்ற பிள்ளைகள். இதெல்லாம் எப்படி அன்பானவர்களே நாங்கள் சிறப்பான மனிதர்களாக வாழ்வதற்கு எங்கள் உதவி செய்யும் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அழகான திருப்பாடலை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு விரும்புவோம்.